உங்களால நம்ப முடியுதா? இந்த கேக்கை வெறும் 5 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். அதுவும் முட்டை அப்புறம் அவன்னு எதுவும் இல்லாம கேக்குறதுக்கே செய்ய முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா நான் இன்னைக்கு என்னோட ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ 5 நிமிஷம் சாக்லேட் கேக்கு செய்யறதுக்கு முன்னாடி நான் இங்க ஒரு 2 கப்புக்கு இந்த மைதாவை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுல ஒரு 2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு டீஸ்பூனுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே காஃபி பவுடரை என்னோட சாக்லேட் கேக்ல சேர்த்துப்பேன். ஏன்னா சாக்லேட் கேக்ல இருக்கிற இனிப்பை தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இப்ப இதுல ஒரு 1/4 கப்புக்கு நான் இனிப்பில்லாத கோகோ பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்ப ஈரமான பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் இங்க ஒரு பெரிய பவுல எடுத்திருக்கேன். இப்ப அதுல சேர்க்கறதுக்காக நான் இங்க ஒரு 3/4 கப்புக்கு கேஸ்டர் சுகரை எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்க சாதாரண பொடிச்ச சர்க்கரையை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்க இதுல இந்த ஆலிவ் எண்ணெய் அப்புறம் கடுகு எண்ணெய் இல்லாட்டி நிலக்கடலை எண்ணெயெல்லாம் சேர்க்க கூடாது. இப்ப எல்லா பொருட்களையும் நல்லா கலக்கிக்கலாம். நீங்க ஒருவேளை காஃபி பவுடர் சேர்க்கலனா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி இப்பதான் செஞ்சு பழகிறவங்க இல்லாட்டி குழந்தைங்களுக்கு அப்புறம் பேக்கிங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அப்புறம் யாருக்கிட்டெல்லாம் ஓடிஜி இல்ல வெறும் மைக்ரோவேவ் மட்டும்தான் இருக்குன்னா அவங்களுக்காக தான். இப்போ ஒரு 2 கப்புக்கு சுடுதண்ணியை எடுத்திருக்கேன். இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த ஓடிஜி கேக்குக்கும் அப்புறம் மைக்ரோவேவ்ல செய்யறதுக்கும். இப்ப தண்ணிய இதுல ஊத்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப மைதா அப்புறம் கோகோ பவுடர் கலவை இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். சலிச்சுட்டே இதை சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஒரு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். இப்ப இந்த உலர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா சேர்த்துக்கலாம். அப்பதான் அதுல கட்டி வராது. இது நம்ம எப்பவும் செய்வோம்ல ஒரு கேக், அதை விட தண்ணியாதான் இருக்கும். இப்ப இந்த மாவை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இதுல கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப கேக்குக்கான மாவு தயாராயிருச்சு. இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மைக்ரோவேவ் சேஃப் பிளேட் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் எப்பவுமே இந்த அலுமினியம் டின்னெல்லாம் பயன்படுத்த பரிந்துரைக்க மாட்டேன். நீங்க ஏதோ ஒரு சாதாரண மைக்ரோவேவ்ல வைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பிளேட் மாதிரிலாம் இருக்கும்ல, அதை கூட இதுல பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த பாத்திரத்துல நான் கிரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டிருக்கேன். இப்ப நம்ம கேக்க மைக்ரோவேவ்ல செய்ய போறோம். நான் ப்ரீ ஹீட்லாம் எதுவும் பண்ணல. இதை நம்ம அப்படியே தான் பேக் பண்ண போறோம். இப்ப இந்த மாவை மைக்ரோவேவ் பிளேட்ல ஊத்திக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிளேட் இருக்குல்ல இது 6 இன்ச்சை விட இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும். மைக்ரோவேவ் பிளேட் ரொம்ப சின்னதா இருந்தா பேக்காக ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் இது வெளியிலயும் வந்துரும். என்னோட இந்த ட்ரே ஒரு 7 இன்ச். சோ இப்ப மேஜிக் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இந்த ட்ரேவை மைக்ரோவேவ்ல வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலயே கேக் ரெடி ஆயிரும். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த மைக்ரோவேவ் வேற வேற மாதிரியான அந்த டெம்பரேச்சர் செட்டிங்ல இருக்கும். இப்ப என்னோட மைக்ரோவேவ் பாத்தீங்கன்னா கேக் பேக் ஆகிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ஆனா உங்க மைக்ரோவேவ்ல இந்த டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அது ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். இந்த பல் குத்துற குச்சி இருக்குல்ல, அத வச்சு அந்த கேக்க குத்தி பாருங்க. சோ அது ஒட்டுச்சுன்னா இன்னுமே ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த பீப் சத்தம் கேட்டுச்சா? அப்படின்னா 5 நிமிஷம் ஆயிருச்சு. சோ கேக்கும் ரெடி. இப்ப செக் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சுத்தமா இருக்கு. அப்படின்னா கேக் பேக் ஆகி ரெடியா இருக்கு. இப்ப இந்த கேக் ரொம்ப சூடா இருக்கு. சோ இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். கேக் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ருசியான கனாஷை செய்யலாம். அப்புறம் கேக்க டெக்கரேட் கூட பண்ணலாம். நான் இங்க கனாஷா செய்யறதுக்காக 200 கிராம் டார்க் குக்கிங் சாக்லேட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராமுக்கு குக்கிங் கிரீமை எடுத்திருக்கேன். இப்ப முதல்ல நம்ம சாக்லேட்டை உருக்கிக்கலாம். இப்ப சாக்லேட் நல்லா உருகி இருக்கு. நல்லாவே இதை கலக்கிக்கலாம். அப்பதான் கட்டி வராது. இப்ப இது கூட 100 கிராமுக்கு குக்கிங் கிரீமை நான் சேர்த்துக்கிறேன். இது இப்ப அறையோட வெப்பநிலையில தான் இருக்கு.
இப்ப இத நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. சுவையான கனாஷ் ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த கனாஷ அப்படியே தள்ளி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா கெட்டி ஆயிரும். இப்ப இந்த கேக் இருக்குல்ல, அது சூட ஆறிடுச்சு. சோ அதை டிமோல்ட் பண்ணலாம். நீங்க பாத்தீங்களா, கேக் ஓரங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களோட ட்ரேவை நல்லா கிரீஸ் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா ஓரங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்துரும். இப்ப இந்த மோல்டை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இத திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பிளேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டை எடுத்துட்டு அந்த தட்டுல இந்த கேக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைக்ரோவேவ்ல செஞ்ச இந்த கேக்கோட அமைப்பு கொஞ்சமா வித்தியாசமா தான் இருக்கும் ஓடிஜில செஞ்சதை ஒப்பிடும்போது. ஆனா இது மென்மையா தான் இருக்கும். இப்ப கனாஷ நான் ஒரு பைப்பிங் பேக்ல எடுத்துக்கிறேன். நான் இங்க எந்த நொசலையுமே பயன்படுத்தல. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் ப்ளூபெரிஸை வச்சுக்கிறேன். இப்போ இங்க தயாராயிருச்சு 5 minutes மைக்ரோவேவ் சாக்லேட் கேக், அதுவும் முட்டை இல்லாம. அஞ்சு நிமிஷத்துல இதை விட ருசியா வேற எதுவும் இல்லை.